இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சக மனிதர்கள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கிரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான். இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால், எங்கே, யாரால், எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு. அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை. அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம வினை, அப்ப தந்தை ஈன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம வினை, இது எல்லாமே நம்மளோட சார்ந்துதான் வரும். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாரிசு, வம்சத்தை சார்பு. அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு, விதி நிர்ணயிச்சாச்சு. இதுக்கு இடையில நாம இந்த வாழ்க்கை சக்கரத்துல நிறைய எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துலயாவது ஒரு 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 வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை, ஏன்னா எல்லாருமே அதான் நினைக்கிறோம். பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான். பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க. பாடுபடாமையே பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப அவனுடைய கர்மவினை தான். அப்ப இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நவக்கிரகங்கள்லயே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவானை வச்சுதான் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும், தீர்மானிக்கணும். இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜோடியாக்ல ராசி மண்டலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுல உருண்டு ஓடக்கூடிய 9 கிரகம் தான் விதியை தீர்மானிக்குது. அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா புதன், அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சுக்கிரன், இதுக்கு அடுத்துதான் நம்ம பூமியில நிக்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா? சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. வெளிவட்டத்துக்குள்ளதான் செவ்வாய், குரு, சனி இவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப சனி தொலைதூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய, அதாவது ஸ்லோவா நகர்றதுனால அது நாம ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு 2.5 வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வாழ்வியலுக்கு, சகலத்துக்குமே இதை என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா, மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இதைத்தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசியில காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் தான் கர்மஸ்தானாதிபதி. அப்ப அந்த கர்மஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு? 11ஆம் இடத்ததிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு. அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல, அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்யறார், என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? துலா லக்னத்துல, துலா ராசியில பிறந்துடுறோம். சனி பயிற்சி என்ன சார் செய்யும் சொல்றான். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, துலா லக்னத்துல பிறந்த அத்தனை பேருமே உலகத்தில் போராட பிறந்தவர்கள். அவன் வாழ்க்கையில என்னைக்கு இது சும்மா இருந்தா, எப்பயுமே ஒரு எதிர்நீச்சல், ஒரு போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த போராடி செய்யக்கூடிய மனப்பான்மை மேல அவங்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க.
அதை விட என்னன்னா, துலாத்துல பிறந்தாச்சுன்னா சரி, பட்டை அடிச்சது தான் தியாகி, அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ். அப்போ உன்னுடைய வாழ்க்கை உனக்காகவா? இல்லை, மற்றவர்களுக்காக. அப்போ ஒவ்வொருத்தரும் துலாலக்கணத்தை பிறந்த அப்புறம் பயன்படுத்திக்கிடுவோம். ஆனா இந்த துலாலக்கணத்து சனி பகவான் யாரு அப்படின்னா சுக பஞ்சமாதிபதி. அப்ப இவர் தான் சுகமேன்மையை கொடுக்கணும். இவர் தான் நல்ல மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, குழந்தை, செல்வம், பூர்வ புண்ணியம் அத்தனையும் இவர் தான் கொடுக்கணும். பெருமை, சிறப்பு, யோகத்தை கொடுக்கணும். அப்ப துலாலக்கணத்துக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். எப்போதும் பிரியாத, எந்த காலத்திலும் பிரியாத நல்ல நண்பர்களை இயற்கையிலே கொடுக்கறது யாருன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு. அதை விட குழந்தை செல்வம் பிறக்க பிறக்க பாருங்க, வாழ்க்கையினுடைய வளம் பெருகும். வயசு ஆக ஆக வசதி வாய்ப்புல பூரா துலாலக்கணம் கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் இதை என்ன சொல்லுவாங்க, கிழவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் முடி நரைச்சவனே நல்லா இருக்கும். நாம நாளுக்குடையவர். அப்ப கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய மேன்மையினுடைய சிறப்பு, உங்களுடைய தொழிலோ உத்தியோகமோ வளர வளர பாருங்க, ஒரு பக்கம் வசதி வாய்ப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அவர் 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. 6ஆம் இடம் அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்ப புதுசா ஒரு வேலை தேடுறீங்க, வேலையை கையில கொடுத்துருவார். அதே வெளிநாடு வெளியிடங்கள்ல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இந்தா பிடிச்சிக்கோ, போயிட்டு வாடான்னு கொடுத்துருவார். அப்ப வெளிநாடு போனதுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வசந்தமாயிரும். நல்ல உழைப்பு, மேன்மை, சிறப்பு, யோகம், விருத்தியம் கொடுத்துருவார். அப்ப இந்த 6ஆம் இடம் அப்படின்றது இப்போ ஒரு விதத்துல என்ன கவனிக்கணும், துலாலக்கணத்துக்காரங்களுக்கு, துளாராசியில பிறந்தவங்களுக்கு சனி தசை நடக்கு. இப்ப 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டார். அப்ப பாடுபட வச்சு அதுக்கு உண்டான மேன்மையை தான் இவர் கொடுப்பார். சரியா? சரி, 6ஆம் இடம் ஜலராசி. இதுல கவனிக்கணும், புதுசா கடன் நிலையிலும் உருவாகும். சரி, எதுக்கு கடன் நிலை உருவாகும்? ஒரு சொத்து சுகம் வாங்கலாம், சோபத்தை உருவாக்கலாம். அதுக்கு வாங்கினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்னா, இப்ப புதுசா கடன் வாங்க போறது இந்த சனி 10ஆம் வரையும் 3ஆம் இடத்தை பார்ப்பார. அப்ப 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்காரு. அப்ப கூட பிறந்த நிற்பான், அண்ணே எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னே ஒரு சூழல் அப்படிமா. அப்ப நம்மளுடைய உழைப்பினுடைய மொத்தத்தையும் கொண்டு போய் அவன் வளர்ச்சிக்காக கொண்டு போய் போட்டுருவோம். அது மட்டும் இல்ல, வெளியில இருந்து கடன் வாங்கி வேற அவனுக்கு கொடுத்துருவோம். இங்க நீங்க கவனமா இருக்கு, கூட பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது, செய்யணும். ஆனா விரலுக்கு தகுந்த வீக்க வேணும். அப்ப அவனுக்கு ஒரு காரியம் செய்யறதுக்காக கடனை பூரா நீங்க ஏத்துக்க முடியுமா? இது கவனம். அதே 6ஆம் இடத்துல உடைய சனி மனைவி. இப்ப கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். அப்ப 7ஆம் இடம் மனைவிக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. இப்ப 6ஆம் இடத்து சனி என்ன செய்யும்? வீட்டுக்குள்ள போனவுடனே 2 பேர்த்துக்கும் காயரா போயிடணும், கருத்து வேறுபாடெல்லாம் கொடுக்கும். அந்த நேரத்தில் ஆந்து போக வேண்டியது யாரு? நம்ம தான் ஆந்து போகணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நம்ம இது பண்ணிடக்கூடாது, வேதனைப்படுத்திடக்கூடாது. அப்ப நீங்க உழைச்சிட்டு வர்றீங்க, அவங்களுக்கு தெரியாதுதான். நீங்க கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போங்க. என்ன இதுல திருமண வயதுடைய ஆண்களோ பெண்களோ திருமணத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை உங்க ஜோசியத்தை போய் கேட்டு பண்ணலாமான்னு தீர்மானிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி கொஞ்சம் திருமணத்தை தாமதப்படுத்துவார். இப்ப பெண்களாக இருந்தா சனி 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்க. 8ஆம் இடம் திருமாங்கலிய ஸ்தானம். 6ஆம் இடம் திருமணத்துக்கு தடை. 3ஆம் இடம் நம்ம முயற்சிக்கு ஒரு குந்தகம். அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் நாம எடுத்து செய்யும் போது இந்த சனிபகவான் நமக்கு யோகாதிபதி நன்மை செய்வார். நம்ம யதார்த்தமா இருந்தா அது வாட்டு நடக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செய்யும் போது கவுத்தி விட்டுருவார். யதார்த்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் பண்ணிடுவார். அதனால ஒரு காரியத்தை கையில் எடுக்கிறீங்களா, யோசனை பண்ணி எடுங்க. யோசனை பண்ணி எடுங்க. 1க்கு 10 தடவை நமக்கு பண்ண வேண்டியது இருக்கும், முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். தயங்க வேண்டாம். முயற்சி திருமணையாக்கும். திருமண முயற்சியை கொஞ்சம் தாமதப்படுத்திக்கங்க. என்ன எப்பயுமே தாமதப்படுத்திக்கங்க. கையெழுத்து அது இதுன்னு சொல்லி எங்கேயாவது ஜாமீன் போட்டுறாங்க. ஊர் பயிலுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை பூரா இதாயிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு கடனை வாங்கலாம், ஒரு சொத்தை வாங்கலாம். ஆனால் வாங்கி இன்னொருத்தன் கொடுத்து வீணாக்கிடக்கூடாது. என்ன நண்பர்களே, இந்த சனி பகவான் உழைப்பை, உயர்வையும், வெளிநாட்டு வாழ்க்கையும் கொடுப்பார். கணவன் மனைவிக்குள் பிணக்கம் ஏற்படலாம். அதை நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து செல்வதில் தான் வாழ்க்கை இருக்கிறது. இந்த துலாலக்கணத்துக்கு 9ல் குரு வர்றாரு. இதுவே உங்களுக்கு யோகம் தானே. அப்ப இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பயிற்சி உழைப்பாளர்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பாடுபடுவோம், வாழ்க்கையை வசந்தமாக்குவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி
காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க துலாம் ராசி. இதுலயுமே பாருங்க, துலா ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம், திறமையான குணம் அதிகமா இருக்கும் துலா ராசிக்கிட்ட. ஏன்னா இவங்களுடைய ராசியில யாரு உச்சமாவார்? சனி பகவான் உச்சமாவார். அப்ப துலா ராசியை பொறுத்தவரை இங்க சனி பகவான் ரொம்ப நட்பு கிரகமா வருவார். இதுலயுமே ஒரு நல்ல உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல நாகரிகமா இருப்பாங்க துளாராசிக்காரங்க. இவங்களுக்கு நீங்க எந்த வேலையுமே நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம். ஒரு வேலையை பார்த்தாருன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஜெயிக்கக்கூடிய திறமை ஒரே ராசி எதுனா அந்த துளாராசிக்காரர் தான். அவருடைய உருவம் பாருங்க, நீதிக்குள்ள கொடுத்துருப்பாங்க. அப்ப நேர்மையான குணமும் இங்க துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். நல்ல உழைக்கக்கூடிய திறமையும் இந்த துளாராசியின் மட்டும் அதிகமா இருக்கும். எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க துளாராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி எப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க. இவங்களுடைய லட்சியம் என்ன? அந்த காரியத்தை முடிக்கணும். அதான் இவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய பிளானா இருக்கும். கலைத்துறையில பயங்கரமா இருப்பாங்க யாரு? துளாராசிக்காரங்க. கலைத்துறையில அதிகமா இருப்பாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில அதிகமா இருப்பாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட துறை நிறைய பேர் பாருங்க, இந்த பொதுமக்களுடைய சேவை அதிகமா இருப்பாங்க. அதிகமா தன்னுடைய மனைவி மேல, தன்னுடைய கனவு மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. ஏன்னா இது காலபுருஷன் 7வது ராசி வர்றதுனால தன்னுடைய மனைவி, குடும்பம், மக்கள் மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் இந்த துளாராசி என்பது அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு என்ன பலன்? இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். சனி பகவான் பாருங்க, உங்க ராசில இருந்து பாருங்க, இப்ப 6ஆம் பாவத்துக்கு பயிற்சியாக போறார். இது முன்னாடி 5ஆம் பாவத்துல இருந்தார். 5ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தார். திரிகோண ஸ்தானத்துல சனி பகவான் இருந்தார். அப்ப சனி பகவான் இங்க கெடுத்தாரா கொடுத்தாரா? துளாராசிக்கு உச்சமால இருக்கணும், இங்க கொடுத்துருக்கணுமே அப்படிங்கிற வார்த்தை நீங்க சொல்லுவீங்க. அது ஒரு சில பேர் லக்னத்துக்கு அங்க சனி பகவான் ஒரு சில பேர் பலவீனத்தையும் கொடுத்திருப்பாரு. அங்க நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. அது உங்க பிறந்த நேரம் தான். நம்முடைய கர்ம வினை என்ன? ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குதுங்க. அதுல எந்த கிரகம் நமக்கு யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகும். அதான் தசா புத்தி. அதனாலதான் ஜாதகத்துல பார்ப்பாங்க, சனி தசை வந்தாலும் சரி, சனி புத்தி வந்தாலும் சரி, டக்குன்னு நோட்டை எடுத்துட்டு பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா? ஏன்னா இவரை கண்டு யாருமே பயப்படாம யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. இவருக்கு தான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டமே கொடுத்தாங்க. நீதியான கிரகம், நேர்மையான கிரகம், நல்லா உழைக்கக்கூடிய குணம், அழுக்கு கூட போட்டு வேலை பார்க்கறாங்க. நம்ம எல்லாருமே பாருங்க, சனி போன ஆதிக்கம் தான். இரும்புக்கு காரகர் அவர் தான், வண்டி வாகனத்துக்கு அவர் தான் காரகர், பொதுமக்கள் சேவைக்கு அவர் தான் காரகர், அரசியலுக்கு அவர் தான் வேணும். நிறைய பேர் பாருங்க, இந்த மெயினா அந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே பாருங்க, அந்த சனி போன ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க. துளாராசி எடுத்து ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க தெரியுங்களா? ஏன்னா இங்க சனி உச்சம். ஏன்னா இவரை கஞ்சத்தனம் சொல்லுவாங்க. ரொம்ப பந்தா காட்டிக்க மாட்டாங்க. யாரு ஜாதகத்துல சனி பகவான் இருக்கோ பந்தா காட்டிக்க மாட்டாங்க. ஏழ்மையா இருப்பார் சனி பகவான். அழுக்கு இடம் எங்கெங்கேயும் இருக்கோ அந்த வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே சனி பகவான் ஆதிக்கம் தாங்க. அப்ப ஜாதகத்துல பாருங்க, நம்முடைய ஆயுள தீர்மானம் பண்றதே சனி பகவானை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி, அடுத்து சனி பகவான், ஆயுளுக்கு காரகர சனி பகவானை சொல்றாங்க. அப்ப எவ்வளவு முக்கியமான கிரகமா பாருங்க சனி பகவான். மெயினா தொழிலுக்கு காரகர் தான். நீ வேலை பார்ப்பியா இல்ல தொழில் பண்ணுவியானா உங்க ஜாதகத்துல சனி பகவானை தான் பார்ப்பாங்க. நீ உனக்கு தொழில் செட் ஆகணும்னா சனி பகவானை பார்த்தா பலனே சொல்ல முடியும். 10ஆம் பாவத்தை பார்க்கணும், அடுத்து 10ஆம் பாவத்துக்கு அப்புறம் தொழில் ஸ்தானத்தை சனி பகவானை பார்க்கணும். சனி கெட்டு போயிட்டாரா இங்க தொழிலே பண்ண முடியாது. அப்ப அவ்வளவுக்கு ஒரு முக்கியமான கிரகமா வருது. இதுக்கு முன்னாடி 5ஆம் பாவத்துல இருந்தாரு. என்ன பண்ணாரு? 6ஆம் பாவத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நிரந்தரமான வேலையில யாருமே இல்ல துளாராசிக்காரங்க. யார் ஜாதகத்துல சனி கெட்டிருக்கா அவங்களுக்கு மட்டும்தான். இது நான் எல்லாத்துக்கும் நான் பொதுவா சொல்லல. யார் ஜாதகம் சனி பகவான் சரியில்லையோ வேலை நிரந்தரமா பார்க்க முடியல. 10 வருஷம் பல வருஷமா நான் வேலை இருந்தேன், என்னை வேலையை திடீர்னு என்னை தூக்கிட்டாங்க. வேலை சம்மந்தம் இல்லாம நான் எந்த ஒரு தப்பு பண்ணல, நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதுவும் இந்த 1 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு வேலை நிரந்தரமா கிடைக்குமா கிடைக்கலாம் எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்குது. எனக்கு குடும்பத்துல பிரச்சனை, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து பூர்வீகத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுல எனக்கு பிரச்சனை, எனக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை, சகோதரி உறவுல ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, தாய் மாமா உறவுல ஒரு சிக்கல் இருந்துச்சு, எனக்கு கடன் அதிகமா வந்துருச்சு, கடனை மீட் பண்ணி போக முடியல, எனக்கு வயிறுல கொப்பளம் கட்டி கொப்பளம் இது மாதிரி வந்துச்சு, சுவாச பிரச்சனை வந்துச்சு, சளி தொந்தரவு வந்துச்சு, மருத்துவ செலவு பண்ணி இது மாதிரி குடும்பத்துல தாய் அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை வந்துச்சு, கால்நடை வண்டி வாங்கினதுல ஒரு சின்ன சின்ன தடையை சந்திச்சேன்.
நிறைய பேர் நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா துளாராசிக்காரங்க அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க. யார் ஜாதகத்துல சனி பகவானும் குரு பகவானும் பலம் இழந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே எடுத்து பாருங்க, நம்ம சொன்ன விஷயம் மாறாது. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த துளாராசிக்காரங்க. இந்த குரு பயிற்சியும் சரி, இந்த சனி பயிற்சியும் சரி, உங்க வாழ்க்கையை மாத்தணும். துளாராசிக்காரங்க நம்பர் 1 சாக்பாட் யோகம் பார்க்கக்கூடிய ஒரே ராசி துளாராசியை தான் இந்த 2025 இருக்கும். இதை மாற்றுக்கிறதே கிடையாது. எதா வந்தாலும் சரி உங்க பக்கம் பட்டைய கிளப்புவீங்க. இப்ப எடுங்க, எந்த காரியம் இருந்தாலும் இப்ப எடுங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றியே வரும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி போயிட்டாரு அப்படி இப்படிம்பாங்க, அப்படின்னா கிடையாது. 6ஆம் இடத்துல சனி போனதான் உங்களுக்கு யோகமே. சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் அவருடைய குரு அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி மே மாசம் வந்துடும். குரு உங்க ராசியை பார்க்கறது, துளாராசி 5ஆம் பார்வையை பார்க்கறது, எப்படி எங்க சுத்தினாலும் அங்க நல்ல பலன் தான், கெட்ட விஷயமே நடக்காது. ஜாதத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப அடிக்கக்கூடிய யோகம் யாருக்குன்னா துளாராசி தான் இருக்கும். செம்ம பார்வை, குருவுடைய பார்வை. திரிகோண ஸ்தானத்துல குரு, 6ஆம் இடத்துல சனி பகவான். சனி பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துல 3ஆம் பார்வையா பார்ப்பாரு. அடுத்து 12ஆம் பாவத்தை பார்ப்பாரு. அடுத்து பாருங்க 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப சனி பகவான் என்ன சொல்லுவாரு இவங்களுக்குன்னா, எவ்வளவு ஒரு கடனை வந்தாலும் நான் கடனை நான் அவனுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் பாரு. ஏன்னா வீடு கொடுத்தவர் தான் 9ஆம் இடத்துல பாக்கியத்துல ஏறிட்டாரு. இப்ப இங்க கடன் இருக்குமா? கடனே இருக்காது. எப்படிப்பட்ட கடன் வந்தாலும் சரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வருமானத்தை பொருளாதாரத்துல பயங்கரமான ஆளா வரக்கூடிய ஒரே நபர் துளாராசிய மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி அப்படியே எடுத்துக்கோங்க. 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் இதுக்கு முன்னாடி வருமானத்தை ரொம்ப பிளாக் பண்ணி விட்டாரு. வருமானம் மனைவி கிட்ட கணவன்கிட்ட பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை இந்த 3 மாசமா. இப்ப ரீசெண்டா செவ்வாய் நீசமானதுனால கேட்டு பாருங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. சகோதர சகோதர பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை, டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது, இனிமே இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் அந்த வழக்குகள் உங்க பக்கம் சாதாரணமா ஆகலாம். அது எது சம்மந்தமா இருந்தாலும் சரி. நீங்க இட விஷயமா அலையிறீங்க, எனக்கு ரொம்ப நாள் அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும், இப்ப வரும் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவார். வழக்கு சார்ந்த பிரச்சனை, சகோதர சகோதர எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார். நிரந்தரமா வேலை கிடைக்கும். இப்ப நல்ல வேலை, சூப்பர் வேலை. 6ஆம் இடத்துல சனி போனதான் இங்க வேலை கிடைக்கும். அதுவும் ப்ரமோஷனான வேலை. ஏன்னா வீடு கொடுத்தவர் 9ஆம் இடத்துல போய் பலத்துல புத்திசாலி அறிவுக்கு சார்ந்த கிரகத்துல புதனுடைய வீட்டுல எல்லாம் போய் உட்காந்துருக்காரு. உங்க ராசியை வேற அவர் பாக்குறாருல்ல, இது மிகப்பெரிய ஒரு டாப்பான யோகம். அப்ப வேலை உதயத்துல பெரிய டாப்பா வரக்கூடிய ஒரே ராசி யாருன்னா துளாராசியா இருப்பாங்க. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம். நிறைய பேர் வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா அதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல பாருங்க, மெயினா இடம் வாங்குவாங்க. கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டுவாங்க மெயினா. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு போயிட்டா நீ எங்க வேணா போய் லோன் கேளுங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். தனியார் பேங்க் ஆகும் சரி, இல்ல கவர்மெண்ட் பேங்க் ஆகும் சரி, லோன் சாங்ஷன் ஆகி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லா யோகமும் பர்ஃபெக்டா துளாராசிக்கு வேலை செஞ்சே தீரும். இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு. திருமண வாழ்க்கையில பிரச்சனையே வேண்டாம். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமையும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். தந்தையோட உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். ஏன்னா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வியில பெரிய ஆளா வரக்கூடிய ஒரே ராசி துளாராசியா இருக்கும். துளாராசி படிப்புகளில் டாப்பான ஒரு பெரிய அளவுக்கு வருவாங்க. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும். ஏன்னா குரு புதனுடைய வீட்டு இருந்தா கண்டிப்பா வேலை உத்தியோகஸ்தானம் புதனுடைய வீட்டுக்கு போயிட்டாவே அப்ப அந்த அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே படிப்புகளில் டாப்பா வந்து அரசாங்க வேலையில போவாங்க. ஃபர்ஸ்ட் லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தாதான் அவங்க அரசாங்க வேலை வரும், இல்லைன்னா இங்க இல்லை. இப்ப அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பண லாபம். லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்றேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காது, கண்டிப்பா 100க்கு 100% லாட்ரி யோகமா உங்க பக்கம் சாதகமா வரும். பாத்துங்க துளாராசியை பொறுத்தவரை. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி முயற்சி பண்ணுங்க. லாட்ரி யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். இல்ல எந்த ஒரு தடையும் இல்லை. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, மெயினா மருத்துவர் துளாராசி இருக்கணும். அடுத்து கலைத்துறை, சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அடுத்து ரெடிமேட் துறையில நிறைய இருப்பீங்க. ஜவுளி கடை ஸ்டோர்லாம் நிறைய வேலை பார்ப்பீங்க, அதுல அந்த துறை நல்லா இருக்கும். அடுத்து ஸ்வீட் கடை வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த உணவு தானிய பொருட்கள் சார்ந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்தப்பட்ட கிரகம் நல்லா இருக்கும். நெருப்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க. இந்த துறை எல்லாமே இயங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை எல்லாமே இந்த சனி பகவானை பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன்கள் முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு தைரிய குணமும் தன்னம்பிக்கை குணமும், தன்னுடைய குடும்பத்து மேல, தன்னுடைய மனைவி மேல, தன்னுடைய மக்கள் மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. எப்போதும் வருமானம் இதை பத்தி சிந்திப்பாங்க.
அதாவது பொதுமக்களுடைய சேவையில் அதிகமாக ஈடுபடக்கூடிய குணமும், ஒரு தைரியம் குணமும், தன்னம்பிக்கை குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடல் பிரச்சனை, மருத்துவ செலவு, பண பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், இல்ல மனைவிக்கு ஒரு உடல் உபாதைகள், இல்ல கணவனுக்கு ஒரு உடல் உபாதைகள், கொஞ்சம் வருமானம் எல்லாமே தடைப்பட்டு சினிமே இருக்காது. இந்த 2025 வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, பொதுமக்கள் தொடர்பு போறது, அரசாங்க வேலை வாங்குறது. அதே மாதிரி பாருங்க, மெயினா அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல வேலை பார்க்குறவங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே நல்லா இருக்கும். போலீஸ் துறை சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கட்டிடத்துறை இருந்தாலும் நல்லா இருக்கும். எல்லா விஷயம் உங்களுக்கு டாப்பா வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு இந்த சித்திரத்துல பிறந்தவங்க. அடுத்த சுவாதினத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா பெருசா நம்ம சாதிக்குங்கிற சிந்தனை தான் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நேர்வழியோட போய் ஷார்ட்கட்ல போய் ஒரு காரியத்தை சாதிச்சிருவாங்க. இந்த சுவாதியில பிறந்தவங்க பயங்கரமான டேலண்டான குணம் இருக்குங்க. இவங்கள்ட்ட யாருமே நீங்க போட்டி போட முடியாது. எப்படியாச்சும் காரியத்தை அடைகிற சிந்தனை அதிகமா இருக்கும். இவங்களுடைய ஆற்றல் எல்லாமே ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, வாழ்க்கை எல்லாமே வெற்றியா வரும். 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க, ஆசைப்பட்ட ஆணை திருமணம் பண்ணுவீங்க, காதல் திருமணம், வீட்டுல சுபகாரிய சுபசலம் எல்லாமே வரும். ஏன்னா நிறைய பேர் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய பேர் இருப்பீங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல நிறைய பேர் இருப்பீங்க, மருத்துவ ஃபீல்ட்ல நிறைய பேர் இருப்பீங்க. இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த சுவாதினத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் பக்காவா இருக்கு. திருமண பேச்சுகள், சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே பண்ணுவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு இந்த சுவாதினத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த சுவாதிக்கு அப்புறம் இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணக்கூடியமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். அதாவது இந்த சுவாதிக்கு அப்புறம், அதாவது இந்த விசாகத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும். ஏன்னா விசாகத்துல 3 பாதம் ஃபுல்லாவே இந்த துளாராசில தான் வரும். அப்ப எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் ரொம்ப இருக்கும். ஆனா விசாகத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த ஒரு வருஷம் பாருங்க, 8ஆம் இடத்துல குரு வந்து ஆட்டி படைச்சு பிடிச்சு, பம்பு வழக்கு பிரச்சனை கோட்டு எல்லாம் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்க. இனிமே ஏதாச்சும் நமக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் போயிட்டாங்க விசாகத்துல பிறந்தவங்க. நீங்க பாருங்க, நல்ல வேலை, ஒரு ப்ரமோஷனான வேலை, நல்ல உத்தியோகத்துல உயர் பதவி, கடன் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்றது, சகோதர சகோதரி சப்போர்ட் கிடைக்கிறது, தாய்மாமா ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு யோகங்கள், வெளியூர் யோகங்கள், வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன்கள், தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், கனவு மனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், வீட்டுல சுபகாரியங்கள், சுப செலவுகள், இது எல்லாமே இந்த 2025 நடக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க. அதாவது இந்த விஷாகனத்துல பிறந்ததுக்கு ஒரு பொன்னான நேரமா, ஒரு சூப்பரான ஒரு டைமா அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எந்த ஒரு தடையுமே சொல்லக்கூடிய நேரம் யாருக்கு இல்ல, விஷாகனத்துல பிறந்தவங்க அதிகமா இல்ல. மெயினா ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க, நகைக்கடை வச்சிருப்பீங்க, அடுத்து கமிஷன் ஏஜென்சி பண்ணுவீங்க, இது எல்லாமே உங்க பணம் புழங்குற வட்டி தொழில் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த விஷாகனத்துல வரும். இதெல்லாம் இந்த துறை எல்லாமே நீங்க எல்லாமே பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அற்புதமா இருக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கவனம். அது என்ன ஒரு விஷயம்? 40 வயதினை தாண்டியவர்களாக இருக்கும் பட்சத்தில் உடல்நிலையில் கவனம். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ செலவுகளை வைப்பார். வீண் விரயங்கள், தேவையற்ற பேச்சுவார்த்தைகள், தேவையற்ற மனவேதனைகள், நைட்ல தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி நடக்கிற சம்பவங்கள், அந்த மாதிரி உங்களோட செயல்பாடுகள் மாறும். ஏன்னா எந்த பிரச்சனையா இல்லைன்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி குறையா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களோட செயல்பாடுகளால தான் உங்களுக்கு இந்த வாட்டி குறை வருமே ஒழிய, மற்றபடி 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லதை கொடுக்கும். எல்லா வகையிலையும் நல்லதை கொடுக்கும். தொழில்ல போட்டியாளர்கள் வரமாட்டாங்க, உங்கள்கிட்ட போட்டி போடுறதுக்கு அஞ்சுவாங்க. இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல என்னோட சீனியர் மேனேஜர் என்னை டார்ச்சர் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. உங்களோட செயல்பாடுகள் தான் உங்களை கெடுக்கும். செயல்பாடுகள் கெடுக்கும்னா என்ன? நீங்க அவசரப்பட்டு முந்திரி கொட்டத்தனமா பேசாம தேவையில்லாத விஷயங்களுக்கு மூக்கு நுழைக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல போற சனி பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு பிரச்சனை கொடுக்கிறவங்களை தவிர்த்து நிப்பாட்டி கரெக்டா கொண்டு போக வைக்கும். 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையா 3ஆம் வீட்டை பாக்குது. அதனால செயல்பாடுகள் கவனம். 3ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பாக்குது. உங்க செயல்பாடுகளால் அசிங்கம். 12ஆம் வீட்டை பாக்குது. எல்லா வகையிலையும் நல்லா இருக்கும். எதிர்த்து வர்றவங்களுக்கு பிரச்சனை, எதிரியா வந்து நிக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையா இருப்பீங்க. நீங்க அந்த அளவுக்கு போர்ஸா இருப்பீங்க. ஆனா போற பாதை கரெக்டாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். போற பாதை கரெக்டா இல்லாட்டி எல்லாமே தப்பாயிரும். ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நேரம். போட்டி ஏன்னா உங்களுக்கு பொழப்பே போட்டி தான். எதிரிகளை, அதாவது
போட்டியாளர்கள் தான் உங்களுக்கு இதே. இப்ப போட்டியாளர்கள்லாம் வீக். நீங்க முன்னாடி வந்துட்டு இருப்பீங்க. ஒரு அத்லட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவீங்க. ஒரு பாக்ஸிங் சார்ந்த விஷயமா, சண்டை போடுற விஷயமா ஃபர்ஸ்டா வருவீங்க. இல்ல வேற எதுவும் இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாத்தையும் பெஸ்டா இருப்பீங்க. அதே மாதிரி காவல்துறையினருக்கு ப்ரொமோஷனுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி பிடிக்க முடியாத பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிப்பீங்க. யாராலையும் பண்ண முடியாத காரியத்தை நீங்க செய்வீங்க. சின்ன போஸ்டிங்ல இருந்தாலும் பெரிய பதவி உயர்வுக்கு வருவீங்க. அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா, எஸ்ஏ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், டிஎஸ்பி ஆகணும், நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதி, உங்களுக்கு இது அற்புதமான நேரம். ஜெயிச்சு முன்னாடி வரலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரலாம். அதே மாதிரி வேற ஏதாவது நான் வந்து அப்ராட்ல ட்ரை பண்றவங்களுக்கு கொஞ்சம் கவனம். அப்ராட்ல நான் வந்து வேலைக்கு போலான்னு இருக்கேன், இந்த நேரத்துல நான் ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இடையில இருக்கிற அந்த புரோக்கர்ஸ் கரெக்டா இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஜனனகால ஜாதக விதியமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா உள்ள போயிடலாம். நல்லா இல்லாத பட்சத்தில் பணத்தை வாங்கிட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சிருவாங்க. உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களை கடன்காரங்கிற பேரை இறக்கி விட்டுருவாங்க. அவசரப்படக்கூடாது, சரிங்களா? அடுத்தது, தந்தையாரின் உடல்நிலை சற்று கவனம். உடல்நிலைன்னு பார்க்கும்போது முதல்ல உங்க உடல்நிலையை முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது தந்தையார் உடல்நிலை. வேற்று மனிதர்களால் ஆதாயம், வேற்று மனிதர்கள் ஆதாயம் இல்லை, சிக்கல்கள். வேற்று மனிதர்களாலும் வேற்று மொழி பேசுபவர்களாலும் ஊரை விட்டு வெளியில இருக்கிறவங்களா இருந்தா அந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிற தன்மையில இருந்து உள்ளூருக்கு கொண்டு வர பார்க்கும். நான் எப்படி சொன்னேன், அந்த வெளிநாடு போற யோகம் ஜாதகத்துல இருந்து வெளிநாடு போற தன்மை அமைப்பு இருந்தா மட்டும் செயல்படுங்க. உங்களுக்கு இந்த நேரம் வெளிநாட்டுல வேலை பார்க்க துளாராசினரா இருந்தா உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. போட்டியெல்லாம் ஜெயிச்சிடலாம். கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் நம்மளை கவுத்துட பாக்குறாங்களே, அதெல்லாம் சிந்தனையே பண்ண வேண்டாம். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஆனா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை. வெளியில ஊரை விட்டு, நான் சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருக்கேன் அப்படிங்கிறீங்களா, மிகுந்த எச்சரிக்கை, கவனம் தேவை. அதே மாதிரி லேண்டு சார்ந்த பிரச்சனையில இருப்பீங்க துளாராசிக்காரர்கள். ஏன்னா 4ஆம் அதிபதி தன்னால் 5ல இருந்தாலும் லேண்டு தேடி வந்திருக்கும். இப்ப 4ஆம் அதிபதி 6க்கு போறனால லேண்டு பிரச்சனை தேடி வரும். அப்படிதான் சொல்லணும். லேண்டு பிரச்சனையே தேடி போவீங்க அப்படிங்கிறது லேண்டு பிரச்சனை தேடி வரும். இடம் சார்ந்த விஷயம், இப்போ வாகனம் சார்ந்த விஷயம் வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன், நான் ஒரு வாகனம் வாங்கலான் இருக்கேன் அப்படிங்கிறீங்களா, கவனமா பார்த்து வாங்குங்க. இடத்துல எதுவும் வில்லங்க இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வண்டி புதுசா வாங்குறதா இருந்தா வாங்க. பழைய வண்டிக்கெல்லாம் போக வேண்டாம். சயின்ஸ் கார் வாங்கி அதை நான் கால் டாக்ஸி மாதிரி பண்றவங்களுக்குலாம் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். அடுத்தது, 5ஆம் அதிபதி போய் 6ல உட்கார்ந்து இருக்கிறனால 40 வயதை நீ தாண்டிடுவார்கள். உங்க உடம்ப பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். பிள்ளைகள் சற்று கணிசமா நடந்துக்குவாங்க, கடுசா நடந்துக்குவாங்க, கோவப்படுவாங்க. அப்பா இப்படி இருக்காரே, அவங்க மெச்சூரிட்டி, அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்புல நீங்க இல்லைன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு உள்ள அனுபவம் வேற. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, அப்பாவுக்கு என்ன அனுபவம் பத்தல, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல வரல அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. வேற எதுவும் சிக்கல் இல்லை. அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற துளாராசியினரா, கடன் வாங்கியவர்களிடம் கவனம். எதுவும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டு கொடுத்துருந்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு வாங்கிக்கோங்க. பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் வாங்காம விட்டுட்டீங்கன்னா சிக்கல். கையோட வாங்கிருங்க. நான் தான் என் பணத்தை கட்டிட்டேனே, என் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு கையோட அடிச்சு பேசி வாங்கிடணும். இல்லைன்னா துளாராசியினர் இதனால ஏன்னா பூமி சார்ந்த லோன் வாங்கியிருந்தீங்கன்னா சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி கால்நடைகள் மூலியமா உங்களுக்கு லோன் கிடைச்சிருக்கு, கால்நடை மூலியமா நான் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா டீல் பண்ணுங்க. நீங்க டீல் பண்ண லேட் ஆனாலும் ஏதோ அவங்களுக்கு நீங்க இத்தனை, அதாவது 1 வருஷம் பணம் கட்டியிருப்பீங்க, அந்த 1 வருஷம் கட்டின பணம் தெரியாது, இந்த 1 மாசம் கட்டின பணம் கண்ணுக்கு தெரியும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, மென்டல் ப்ரெஷர் பண்ணுவாங்க. துளாராசினர் கொஞ்சம் எச்சரிக்கை. உடல் சார்ந்த விஷயத்திலையும், பொருள் சார்ந்த விஷயத்திலையும், பணம் சார்ந்த விஷயத்திலையும் உங்க செயல்பாடுகளால் தான் பிரச்சனையை ஒழிய மற்றபடி வெளியில இருந்து பிரச்சனை வராது. மற்றபடி வருமானத்துக்கு குறை இருக்காதா சார்? வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. நண்பர்கள் எனக்கு உதவியா இருப்பாங்க சார், நண்பர்கள் நல்லபடியா இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன், தொழில் வேண்டாம், கூட்டு தொழிலா போங்க. யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, நண்பர்கள்ல யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க.
அந்த தொழிலுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. போய் நீங்க உங்க ஐடியாவை போட்டு பிசினஸ் தொடங்க வேண்டாம். இப்ப அதுக்கு நேரம் இல்லை. காரணம் என்னன்னா 6ஆம் இடத்துல பயணிக்கிற சனி கடன்காரன் ஆக்கி விட்டுரும், அடிமையாக்கி விட்டுரும், பிரச்சனைக்குள்ளவன ஆக்கி விட்டுரும். ஆனா நீங்க ஒருத்தர்கிட்ட போய் கூட்டு சேரும் போதில அது உங்களுக்கு வருமானத்தை தரும், லாபத்தை தரும், ஆதாயத்தை தரும், எல்லா வகையிலையும் சுபிட்சமா இருக்கும். என்ன கூட்டாளி கொஞ்சம் கடுசா டென்ஷன் பண்ணுவாரு, நம்மள ஆரம்பத்துல வாவான்னு கூப்பிடுவாரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போன்னு விரட்டுவாரு. ஏன்னா லாபம் வந்துடும்ல, லாபம் வந்தோடனே எல்லாருக்கும் நம்ம தேவைப்பட மாட்டோம்ல. அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. மற்றபடி லாபம் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இடம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்லா இருக்கு. அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா அப்ராட்ல போய் படிப்பு நல்லா இருக்கும், சுத்தி இருக்கிற மக்கள்ல கிட்ட கவனமா இருக்க வேண்டியது நீங்க தான். இப்ப நான் யூஎஸ்ல போய் அப்ராட்ல படிக்கிறேன் சார் அப்படிங்கிறீங்களா, படிப்பு நல்லா இருக்கும், அங்க இருக்கிற மக்கள் உங்க கூட இருப்பாங்களா கொலீக்ஸ், அவங்க மூலியமா பிரச்சனை வரும். எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். உங்களோட செயல்பாடுகள் மூலியமா நல்லா இருக்கும். ஆனா சுத்தி இருக்கிற மக்கள், வெளியில இருக்கிறவங்களா இருந்தா சுத்தி இருக்கிற மக்கள் மூலியமா பாதிப்பு. இதே வெளியில இருக்கிறவங்களா இருந்தா பேசாம வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு வந்திருக்கலாங்கிற தன்மை ஏற்படும். சமயத்துல வெளியில நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, நல்லா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு இப்ப உங்களுக்கு ஜாப் போகும். நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, கவனமா இருங்க. ஜாப் போகும், ஊருக்குள்ள வர்ற மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஏடா நான் நல்லா தான் வேலை பார்த்தேன், நான் அவ்வளோ உழைச்சு கொடுத்தேன் என் கம்பெனிக்கு, அப்படியெல்லாம் புலம்பி வேஸ்ட். எப்ப அவங்க நம்மளை வேலை எடுத்துக்கிட்டாமோ உடனே பேக்கப்க்கு ரெடி ஆயிடணும். நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை, எதிலும் எச்சரிக்கை தேவை. பொருளாதார ரீதியா பாதிப்பு இல்லை, எவ்வளவுதான் உங்களை தள்ளி விட்டாலும் எந்திரிச்சு வந்துருவீங்க. அவ்வளவுதான். இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திர நட்சத்திரக்காரர்கள், ஸ்போர்ட்ஸ் ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ரேசிங்ல இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா ரேசிங்ல இருக்கிறவங்க மட்டும், நானா இது என்னோட சொந்த அபிப்பிராயம் தான், ஜாதக ரீதியா சொல்ல, ரேஸ் போகும்போதுல கவனமா இருங்க. இதே அத்லட்டிக்ஸ், பாக்ஸிங் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வேற. அதெல்லாம் 2 போட்டியாளர்களுக்கு நடுவுல நடக்கிறது. இது வண்டி, உங்க உடம்பு மட்டும் இல்லாம பைக்கோட வேகத்துக்கு நீங்க போவீங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உடம்போட வேகம் தான், இது வண்டியோட மிஷினோட வேகம். அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ரேசிங் போறவங்க மட்டும். மற்றபடி எல்லா ஸ்போர்ட்ஸ் துறையினருக்கும் நல்லா இருக்கு, காவல்துறையினருக்கும் நல்லா இருக்கு, ஃபயர் இன்ஜின் இந்த மாதிரி உள்ளவங்களும் சூப்பரா இருக்கு. சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அற்புதமா இருக்கும். கன்னி ராசியினரா இருக்கும் போதுல சித்திர நட்சத்திரங்களுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. ஆனா துளாராசி சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. 2 பேருமே சித்திர நட்சத்திரம் தான், ஆனா ராசியின் அடிப்படையில மாற்றங்கள் நிகழுது. பார்த்துக்கோங்க அப்ப எந்த அளவுக்கு இதா இருக்குன்ட்டு. ஜனனகால ஜாதகம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. சித்திர நட்சத்திரக்காரங்க யாராவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன் சார், நான் இப்ப என்ன சார் பண்ணணும், இப்ப நல்ல கோச்சிங் லெவலுக்கு வந்துட்டு இருக்கேன் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா, உங்களுக்கு இந்த நேரம் சூப்பர் நேரம். புதுசா கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு நீங்களே ஒரு மாஸ்டர் ஆகலாம், ஒரு இதுக்கு போகலாம். எதுக்கு போகலாம், நான் இந்த விளையாட்டுல இந்த துறையில வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா வேலை கிடைக்க போகுதுங்க. இப்படி சொல்லுவோமே, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா கவர்மெண்ட் வேலையே கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ரேங்கிங்ல வருவீங்க, நல்லா இருக்கு உங்களுக்கு. சித்திர நட்சத்திரக்காரங்க துளாராசிக்கு சூப்பரா இருக்கு. அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க தான் இந்த எச்சரிக்கை, கவனம், கடன் சார்ந்த விஷய பிரச்சனைகள் எல்லாம் சொன்னேன்ல, அது அவங்கள மையப்படுத்தி தான் துளாராசியில சொன்னேன். ஏன்னா அவங்க நட்சத்திரம் மட்டும்தான் முழுசா அந்த இதுல இருக்கும். நீங்க தான் எதிலும் கவனம், எங்கும் கவனம். போய் சேர்ந்துக்கங்க. தொழில் புதுசா ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்டு, அவங்களோட நான் போய் சேரலாமான்னா ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்து லாபகரமான நேரமா போய் சேருங்க. ஆனா நீங்க உங்க முயற்சியை போடுறேன், நான் ஒரு எஃபோர்ட்டை போடுறேன், நான் என் சிந்தனையை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா ரிஸ்க்ல மாட்ட போறது நீங்க தான். எச்சரிக்கை, கவனம். சுவாதி நட்சத்திரக்காரங்க. அடுத்தது விசாக நட்சத்திரக்காரங்க. விசாக நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை எப்பவுமே ஒரு மன விரக்தியிலையும், எவ்வளோ கிடைச்சாலும் என்னடா இது வாழ்க்கை, நம்ம எல்லா வகையிலையும் பெர்ஃபெக்ட், ஆனா நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது தான் இருப்பீங்க. இது யதார்த்தமாவே நடக்குது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அது கொஞ்சம் கூட ஏத்தி விடும். எஃபோர்ட்லாம் சூப்பரா இருக்கும், பல பிரச்சனையை பார்த்துட்டு தான் ஆனா கிடைக்கும். ஆனா கிடைக்கும்,
மற்றவெல்லாம் 10 பேரை பிரச்சனையா பார்த்தாங்கன்னா நீங்க 50 பேரை பிரச்சனையா பார்த்து தாண்டி வருவீங்க. ஹை ரேங்கிங்க்கு வருவீங்கங்க நீங்களாம் அந்த டாப் கிளாஸ் மெம்பர்ஸ், டாப்ல இருக்கிறவங்க. இந்த டாப்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எப்படி வரும்? டாப்பா தானே இருக்கும். லோ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு லோவா பிரச்சனை வரும். டாப்ல இருக்கிறவங்களுக்கு டாப்பா தானே பிரச்சனை வரும். இது ஒரு பிரச்சனை இல்லையே. எவ்வளவு பிரச்சனை வரதாலும் விடாமுயற்சி பண்ணி ஜெயிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம், சக்சஸ் பண்ணலாம். ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கக சைத்தியமிகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் 29/3/2025 சனிப்பெயர்ச்சி, சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி. இந்த 29ங்கிறது நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் அந்த சனிப்பெயர்ச்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன். அது மட்டுமல்லங்க, சனிப்பெயர்ச்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். சனிப்பெயர்ச்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான். அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சாயாக்கிரகங்கள் ராகு கேது. அந்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சாயாக்கிரகங்களோடு சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர். அவர் கணக்கு எழுதி சாயாகுப்தர் கொடுத்ததான், சாயாக்கிரகங்கள்ட்ட கொடுத்ததான் இவர் முடிச்சு கொடுப்பாரு என்பது ஐதீகம். அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க, ஆயுளுக்கு சொந்தக்காரர் அவர் தான், அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இதை விட பல எண்ணற்ற காரியங்கள், தொழில்கள், தொழில் முனைவோர்கள், இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி. கீழ்மட்ட தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி, மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி. அப்ப தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அது மட்டும் இல்லை, சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு 9 நவக்கிரகங்கள்ல அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை, அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை. சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை, சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாரும் இல்லை. அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவாரு. அதே சமயத்துல என்ன தேவையோ அதை பன்மடங்கு ஆக்கி பயிற்சி செய்வார். அது மட்டும் இல்லை, சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஓரையில் நம்ம சொல்றோம். ஆனா சனீஸ்வரனுடைய சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தா தான் அந்த குருபலம் வரும். அந்த குருபலம் வரும்பொழுது, சனீஸ்வரனுடைய ஆட்கொண்டு வரும் பொழுது திருமண நோக்கம் வரும். அதனாலதான் 7 ரச்சனை நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க. 7 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஜென்மச்சனில கல்யாணம் ஆச்சு, எங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில 7 தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தருணத்துல சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்கள் ஒருத்தர். எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, ஆனா சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் கருமை, எல்லாமே கருப்பு சம்மந்தப்பட்டது, எல்லாமே அவருக்கு வேண்டியது. அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு, உச்ச வீடு துலாம் வீடு, நீச வீடு மேச வீடு, அவருடைய நட்பு கிரகம் ராகு, சுக்கிரன், சூரியன் கொஞ்சம் தான் சொல்லணும், புதன். சனீஸ்வருடைய ரொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது. அப்ப யாரு? சனி புதன். அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தியில் தான் கொடுப்பார், கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார். அதனாலதான் ரொம்ப உடம்பு சரியில்லைங்களே, ரொம்ப துன்பம் உடம்பு சரியில்லைங்களே,
ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு போய் விடுவார். ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான். அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது அவர் தான். அந்த கேட்ச் பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் தான். அப்போ அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டைரக்டாக போய் எதையும் அடிக்க முடியாது. இவர் டைரக்டாக போய் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய வழிபாடு, சனீஸ்வரனுடைய 12 ராசிக்குரிய பலன்கள், அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம், கன்மம், வன்மம், அதுக்கடுத்து விரயம், அதுக்கடுத்து பாதச்சனி, கண்டக சனி, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல. 5 வரலும் ஒன்றா இல்லை. அப்போ எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு, தசாபதிக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார். இதுதான் சனீஸ்வரனுடைய இன்ட்ரோ. அவர் பயப்படவே கூடாது. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா தான்ல வீரன் அப்படிங்கிறாங்கல்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் கோலை அப்படிங்கிறாங்கல்ல. இவர் அப்படி இல்லை. இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர். உத்தமமான புருஷர். தப்பு எங்கேயும் நடக்காத அளவுக்கு கொண்டு வரும். இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் அவசியம். இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் அவசியம். கிரேதாயுகம், திரேதாயுகம், கிரகபிரதயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் வேணும். முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அடுத்து சுருக்கமாக மேசராசிலேருந்து மீனராசி வரையும் 12 ராசிக்கும் சனி பயிற்சி பலனை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த வகையிலே நீதி, நேர்மை, அனுமானம், அனுகூலம், அனுக்கிரகம், அன்பு, பாசம், நேசம், வெளிப்படத்தன்மை, உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்றோம்ல கோர்ட்ல, லாச்சாம்பர்ல, அந்த மாதிரி கேஸ். உண்மையை தவிர ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப அந்த மாதிரி கேஸு துலாம் ராசி. அப்ப துலாம் ராசிக்கு நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், இவ்வளவு நாள் பட்ட எல்லா வகையிலையும், குரு பயிற்சியிலையும் கஷ்டம், ராகுக்குதுலையும் கஷ்டம், சனி பயிற்சியிலையும் கஷ்டம். அப்ப என்னதாங்க பண்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும்ல. அதனால 30/3 இந்த 30/3 சனி பயிற்சியில இருந்து ஒரு மிக சரியான இடத்த கொண்டாந்து கொடுக்குறாரு சனீஸ்வரர். எப்படி கொண்டாந்து கொடுக்குறாரு? சனீஸ்வரருக்கு உச்சத்துல கொண்டாந்து கொடுக்குறாரு. சனீஸ்வரருக்கு உச்சத்துல கொண்டாந்து கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது சனி உச்சத்துல கொடுக்கும்போது துலாம்ல தானே உச்சம். அதுக்கு வேண்டிய காரகத்தன்மை கொடுப்பார்ல. அதுக்கு வேண்டிய காரகத்தன்மை. எத்தனையோ கோயிலுக்கு போறோம், நமக்கு பிடிச்ச கோயில ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம்ல, இல்லைன்னா வந்துடுறோம்ல. அதே மாதிரி கண்டிப்பா குரு சனி கண்டிப்பாக இருக்கும். துலாமுக்கு அசுரகுரு, விருச்சகம் தனுசுக்கு மேசகுரு. ஆக அசுரகுரு ஆகிய துலாமுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், ஜவுளி தொழில், பேக்கரி, இனிப்பு சம்பந்தப்பட்டவை, பூக்கள் சம்பந்தப்பட்டவை, நார்கள் சம்பந்தப்பட்டவை, இன்னும் எத்தனையோ இருக்கு, பேப்பர் சம்பந்தப்பட்டவை, கரும்பு சம்பந்தப்பட்டவை. பார்த்தீங்களா? கரும்பு கூட கிடைக்கும். ஏன்னா அது வேண்டுதலுக்கெல்லாம் சுற்றுவாங்க இல்லையா? அதனால துலாம் ராசி மேற்கண்ட தொழில நல்ல முறையில் வச்சுக்கோங்க. அடுத்தது துலாம் ராசி நேயர்களுக்கு கெட்டதுன்னு சொல்ல போனா, இப்போ குரு பயிற்சி 5க்கு வந்துடுது. குரு பயிற்சி 5க்கு குரு பயிற்சி வந்துடுது. 5க்கு குரு பயிற்சி வந்துடுது. அப்ப அந்த 5க்கு குரு பயிற்சி வரும்போது பஞ்சபூதம், குழந்தைகள் நலம், அறிவுக்கு உரியது, ஆற்றலுக்கு உரியது, எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா அவங்க ராசிக்கு 5ஆம் இடமா பார்க்கும்போது குரு பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம், புத்திர பாக்கியம், திருமண வைபவம், புத்திர பாக்கியம், திருமணங்கள், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். துலாமுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு துலாமுக்கு இப்பதான் நல்ல நேரம். ரொம்ப கஷ்டம், யாருக்குமே சொல்ல முடியல, அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனா இப்ப நல்ல நேரம் வந்திருக்குது. அப்ப துலாமுக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. என்ன வழிபாடு? லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, பூவரசகுப்பம் வழிபாடு. அரசு லட்சுமி நரசிம்மர் பரிக்கல்,
சென்னை பாண்டிச்சேரி பக்கத்துல 3 கோயில் இருக்குது. அந்த 3 கோயில் முதல்ல பரிக்கல், பூவரசங்குப்பம், அதே மாதிரி தவளக்குப்பம், 3 கோயில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஸ்தபதி செஞ்சது நிறைய கோயில் இருக்குது. ஒரே ஸ்தபதி நடராஜர் மூர்த்தி 5 நடராஜர் வடிவமைச்சிருக்காரு. ஒரே மூர்த்தி அருணாச்சலம் ஒரே மூர்த்தி வடிச்சிருக்காரு. அடுத்தது ஒரே தலைவில்லை பாருங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அப்ப துலாமுக்கு கண்டிப்பாக ஒரே கல்ல வடிக்கப்பட்டது, உச்சத்துல இருப்பது, சனீஸ்வரர் உச்சத்துல இருப்பது முக்கியமான பாயிண்ட். துலாமுக்கு ராகு பயிற்சி மிக அற்புதமாக வேலை செய்யும். குரு பயிற்சியும் நன்றாக வேலை செய்யும். அப்ப குரு பயிற்சியும் துலாமுக்கு குரு பயிற்சி 5ஆம் பார்வை. அதே மாதிரி ராசிக்கு சனி 6, மந்தன் 6. அப்ப வெற்றி உங்களுக்கு தான். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு வரணும். கண்டிப்பா செஞ்சா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை மாற்று கருத்து. தேடி கொடுக்கும். ஏன்னா துலாம் தப்பு பண்ணாது. நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய தப்பே பண்ணாது. நான் திருந்தாம இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு காரணம் தாயா அப்படின்னு என்னட்டே கேட்குறாங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்க பூர்வ புண்ணியத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்க செய்யறீங்க. அப்படி செஞ்சு வந்தா நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் மிக அற்புதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து.